வணக்கம். இலங்கையின் இன்றைய நாடு முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த 11ஆம் தேதி அதிகாலை வேளையில் டிசம்பர் மாதத்தின் 11ஆம் தேதி புதன்கிழமை. இலங்கையில் இப்பொழுது எதிர்நோக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பல்வேறு அரசியல் நிலைமைகளை பொறுத்தவரையில் இப்பொழுது அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால்களில் ஒன்று அண்மைக்காலமாக கடந்து வருகின்ற விமர்சனங்களை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருப்பது. குறிப்பாக விலைகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது, இல்லாவிட்டால் நாடு பஞ்சத்தை நோக்கி செல்கின்ற நிலை ஒன்று இப்பொழுது ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுவது, இதை பற்றி அரசாங்கம் கவனத்தில் எடுக்காமல் இருப்பது போன்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்க, அரிசி பிரச்சனைக்கு அரசாங்கம் வருகின்ற வாரம் தீர்வு கண்டுவிடும் என்று சொல்லி கருதப்படுகிறது. தேங்காய், உப்பு, முட்டை போன்று அடுத்தடுத்து வருகின்ற ஏனைய பிரச்சனைகளை பொறுத்தவரையில் அரசாங்கம் ஓரளவு நிதானித்து தீர்வுகளை காணும் என்று சொல்லி நம்பிக்கை இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சளைக்காமல் ஒவ்வொரு நாளும் இப்படியான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். வெளிப்படையாக அவரது அரசாங்கத்தை சார்ந்த வேறு யாரும் இது பற்றி பதில்களை சொல்லாமல் இருப்பது ஒரு விதமான தந்திரோபாயமாக இங்கே தெரிகிறது. ஆனால் இப்போது எழுந்திருக்கின்ற அரசாங்கத்தின் மீதான அதிருப்திகளில் மேலும் ஒன்று கடந்த ஒரு சில நாட்களாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்ற விடயம். முதல் தடவையாக நான் இந்த செய்தியை சொன்ன போது பல பேரும் இது வேண்டுமென்று இட்டுக்கட்டப்படுகின்ற அரசாங்கத்தின் மீது சேரடிக்க பயன்படுத்தப்படுகின்ற செய்திகளில் ஒன்று என்று சொல்லி பல பேர் சொல்லியிருந்தீர்கள். இல்லை, சில பேர் சொல்லியிருந்தார்கள் என்பதுதான் மிக பொருத்தம். சபாநாயகர் அசோக ரன்வல அவரது கல்வி தகமை குறித்து முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய எழுப்பிய சந்தேகம், சவால், குறிப்பாக இவர் பெற்றுக்கொண்ட பட்டமும் அதற்கு பிறகு மேலதிகமாக இவர் எடுத்துக்கொண்ட முதுமானி பட்டமும் சந்தேகமற நிரூபிக்கப்பட வேண்டியது, இல்லாவிட்டால் தன்னுடைய பதவியை விலக வேண்டும் என்று சொல்லி சவால் விட்டிருந்தார் முன்னாள் தேர்தல் ஆணையாளர். இப்போது இந்த விடயம் வெடித்து பரவி இருப்பதை பற்றி நான் நேற்றைய செய்தி குறிப்பிலே சொல்லியிருந்தேன். இன்று அமைச்சரவை பேச்சாளர் இது பற்றி பதில் அளித்திருக்கின்றார். வெகு விரைவில் சபாநாயகர் இது பற்றி பதிலளிப்பார் என்று சொல்லி, இது மட்டுமல்லாமல் அமைச்சரவை பேச்சாளர் சொல்லியிருக்கின்ற விடயம் மிக முக்கியமான ஒன்று. அதை பற்றிய விடயத்தை இன்றைய நாளின் செய்திகளில் விரிவாக கொண்டு வருகிறேன். இதுவிடையிலே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்றவுடன் அவரை முதலில் அழைத்த நாடு இந்தியா. சீன அரசாங்கம் முதலில் வாழ்த்தை சொல்லியிருந்தது, ஆனால் இந்திய அரசாங்கம் இவரை முதலில் அழைத்திருந்தது. எனவே அனுரகுமார் திசாநாயக்கவின் தெரிவு சீனாவா இந்தியாவா என்ற கேள்வி பல பேருக்கும் இருக்க, இந்தியாவுக்கு தான் அருகே இருக்கின்ற நாடு என்ற அடிப்படையில் அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும். ராஜதந்திர ரீதியிலான இந்தியாவுடனான உறவுகளை பலப்படுத்திக் கொள்ள இந்தியாவுக்கான விஜயத்தை தான் அவர் மேற்கொள்வார் என்று சொல்லி உறுதி செய்யப்பட்டிருந்தது. இப்போது இந்தியாவுக்கு புறப்பட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தயாராகிறார். அவர் பதவியேற்று இப்பொழுது 3 மாதங்கள் பூர்த்தியாகின்ற நிலையில் அவர் பயணம் செய்கின்ற முதலாவது நாடாக இந்தியா அமைய போகிறது. நேற்றைய நாள் டிசம்பர் 10ஆம் தேதி சர்வதேச மனித உரிமைகள் தினம். இலங்கையை பொறுத்தவரையில் இந்த மனித உரிமைகள் பட்டியலில் இலங்கை இருக்கின்ற இடம் மிக தொலைவு. மனித உரிமைகளை காப்பாற்றுவதில் இலங்கை அரசாங்கங்கள் கடந்த காலங்களில் மிக பெரும் தவறு இழைத்திருக்கின்றன என்று அனைவருக்கு தெரியும். அந்த அரசாங்கத்தின் வழியில் இருந்த அரசாங்கமும் பயணிக்க போகிறதா, இல்லாவிட்டால் மனித உரிமைகளை காக்கின்ற ஒரு நாடாக மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற சர்வதேச அளவில் சர்வதேசத்தில் இருந்து அவதானிப்போருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு அமைய போகிறதா என்பதை இனி வரும் நாட்கள் தான் சொல்ல வேண்டும். சர்வதேச மனித உரிமைகள் தினத்திலும் தங்களது இறந்த உறவுகளை, தங்களது இழக்கப்பட்ட உறவுகளை, தங்களது காணாமலாக்கப்பட்ட உறவுகளை நினைத்து நேற்றைய நாளில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் நேற்றைய நாளிலும் தங்களுடைய நினைவேந்தலை நடத்தியிருந்தார்கள். போராட்டத்தை நடத்தி இந்த அரசாங்கத்துக்கும் சர்வதேச நாடுகளுக்கும் தங்களுடைய வரிகளை சொல்லியிருந்தார்கள். அதை பற்றிய சிறு தொகுப்பு ஒன்று இருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக இப்போது புதிதாக இலங்கை இனி கொண்டு வரப்போகின்ற தொழில்நுட்ப முயற்சிகளில் மிக முக்கியமான ஒன்றாக டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸ், எண்மயமாக்கப்பட்ட
நவீன தொழில்நுட்பத்துடனான வாகன சாரதி அனுமதி பத்திரம் பற்றிய அனுமதியை அமைச்சரவை வழங்கியிருக்கிறது. இது கடந்த அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு முயற்சி. வெகு விரைவில் இந்த டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸ் என்பது எங்கள் கரங்களிலே கிட்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. இப்போது இது பற்றி அமைச்சரவை எடுத்திருக்கின்ற தீர்மானம், இந்த டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸில் இருக்க போகின்ற அனுகூலங்கள் என்ன, இருக்க போகின்ற முக்கியமான விடயங்கள் என்ன என்பதை பற்றி இன்றைய செய்திகளில் சுருக்கமாக கொண்டு வருகிறது. இதேவேளை தொழில்நுட்பம் என்று வரும்போது அந்த தொழில்நுட்பத்துக்கு பின்னால் இருக்கின்ற ஆபத்தான விடயங்களை பற்றி நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம். அண்மை காலமாக பெரும் மோசடிகள் பல்வேறு துறைகளில் இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட மோசடிகள் பல்வேறு விதமாக எங்களை ஏமாற்றுகின்ற விதத்தில் இந்த சமூகத்தில் எங்கள் கண்ணுக்கு முன்னாலே நடந்து கொண்டிருக்கிறது. அண்மை காலமாக வாட்ஸ்அப் ஹேக் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது. அதுபோல வங்கி கணக்குக்குள்ளே புகுந்த முயற்சிகள் பல இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. மோசடி செய்து பணம் உழைக்கின்ற பலரை நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம். அது சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் எங்களது கையடக்க தொலைபேசிகள் மூலமாகவும் பல்வேறு மோசடிகளுக்கான முயற்சிகள் இடம்பெற்று வந்தன. இப்போது வங்கி கணக்குள்ளே புகுந்து 40 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட ஒரு விடயம் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்ட இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுகிறார். அவர் பற்றிய முழுமையான விடயத்தையும் கொண்டு வருகிறேன். இன்னும் பல முக்கியமான செய்திகள் அவற்றையும் உங்களுக்காக இந்த செய்தி தொகுப்பிலே கொண்டு வருகிறேன். விரிவான செய்திகளுக்குள் இப்பொழுது செல்வோம். அரிசி தட்டுப்பாடு ஜனாதிபதியினால் நேற்றைய நாளில் கொண்டு வரப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி மூலமாக முடிவுக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற அரிசி வரும் வாரம் வந்துவிடும். எனவே அதற்கு பிறகு நிரந்தரமான தீர்வு ஒன்று காணப்பட்டுவிடும், குறைந்தபட்சம் இந்த பண்டிகை காலத்திலாவது என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மொத்த விற்பனையாளர்களின் மனக்குறைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என்று சொல்லி குமுறல்கள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றன. அரசாங்கம் அதிவிசேட வர்த்தமானியை கொண்டு வந்தாலும் தங்களால் இது விற்க முடியாது, தங்களை நஷ்டத்தில் தள்ளுகின்ற விடயமாக இருக்கும், இனி வரும் காலத்தில் யாரும் அரிசி வியாபாரத்தில் ஈடுபட மாட்டார்கள் என்ற ரீதியில் பல்வேறு முறைப்பாடுகள் முன்வைக்கப்படுகின்றன. இப்படி இருக்கும்போது அரிசி தட்டுப்பாட்டுக்கு அரசாங்கம் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் உரிய தீர்வை காண வேண்டும். மக்களுக்கு நன்மை செய்வது அரசாங்கத்தின் கடமையாக இருந்தாலும் கூட அரசாங்கம் எந்த ஒரு தொழில்துறையும் தாங்கள் பாதிக்க மாட்டோம் என்று உறுதி வழங்கியதைப் போல அரிசி விற்பனை செய்வோர், அரிசியின் உற்பத்தியாளர்கள், ஆலை உரிமையாளர்களையும் பாதித்துவிடக்கூடாது இவர்களது நடவடிக்கைகள் என்று சொல்லி ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்து அரிசி உற்பத்தியாளர்களுக்கு மாத்திரம் மொத்த விலையை நிர்ணயித்து மீண்டும் வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இங்கே இருக்கிறது. ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நேற்றைய நாள் 10ஆம் தேதி மாலை வேளையில் இடம்பெற்றிருந்தது. அந்த வேளையில் சந்தையில் நிலவுகின்ற அரிசி தட்டுப்பாட்டுக்கு உடன் தீர்வு காண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அவர்கள் அரிசி உற்பத்தியாளர்களையும் விற்பனையாளர்களையும் பாதிக்காத வகையில் இந்த செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. இந்த அரிசி ஆலை உரிமையாளர்கள் அதுபோல அரிசி உற்பத்தியாளர்கள் ஆகியோர் மேற்கொள்வார்கள் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்படுவதற்கான காரணம் இதுதான். அதேவேளை வர்த்தக வாணிப அமைச்சு நேற்றைய நாளில் ஜனாதிபதி வெளியிட்ட இந்த அதிவிசேட வர்த்தமானியை முன்வைத்து இந்த வர்த்தமானிக்கு அமைவாகவே அரிசி உற்பத்தியாளர்கள் விற்பனை நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று மீண்டும் ஒரு தடவை நினைவூட்டி இருக்கிறது. அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டு இப்பொழுது ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. எனவே இந்த வர்த்தமானிக்கு அமைவாகவே அரிசி உற்பத்தியாளர்கள் விற்பனை நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். அதுபோல அரிசி இறக்குமதியாளர்களும் இந்த கட்டுப்பாட்டு விலைக்கு அமைவாகவே விநியோக நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி தொகை ஓரிரு நாட்களுக்குள் நாட்டுக்குள் வந்துவிடும். அதாவது இந்த வாரத்துக்குள் நாட்டுக்குள் வந்துவிடும். துறைமுகத்திலிருந்து ஓரிரண்டு மணித்தியாலங்களுக்குள் அரிசி தொகையை விடுவிப்பதற்கான நடவடிக்கை வசதிகள் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எனவே இதன் அடிப்படையில் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க உடனடி நடவடிக்கை தான் எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார். இந்தியாவின் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து 10,000 மெட்ரிக் டன் அரிசி அடங்கிய கப்பல் கொழும்பு துறைமுகத்தை அண்மித்துள்ளதாக நேற்றைய நாளில் அவர் ஊடக நிறுவனங்களுக்கு தெரிவித்திருந்தார். எனவே சந்தை நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு அமைவாக இந்தியாவிலிருந்து 70,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. அரசாங்கம் இது பற்றிய தீர்மானத்தை எடுத்துவிட்டது. எனவே சிறிய துறைமுகங்களில் இருந்து பல இறக்குமதியாளர்களால் கொள்வனவு செய்யப்பட்ட 20,000 மெட்ரிக் டன் அரிசி வருகின்ற வியாழக்கிழமை 13ஆம் தேதிக்கு முதல் இலங்கையை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு இலங்கையில இப்பொழுது ஏற்படுத்தப்படுகின்ற அரிசி தட்டுப்பாடு முற்றாக நீங்கிவிடும் என்று கருதப்படுகிறது. அவதானித்திருப்போம் இது பற்றிய விடயங்களை அரசாங்கம் இனிவரும் நாட்களில் எவ்வாறு கையாடும் என்று. இதை பற்றிய விடயத்தை பற்றி நேற்றைய நாளில் அமைச்சரவை பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச அமைச்சரவை தீர்மானங்களை அமைக்கின்ற மாநாட்டை ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த இடத்திலே அவரிடம் கேட்கப்பட்ட இந்த அரிசியை அடுத்து அரிசியை விட இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. அண்மையில் வெளிக்கொண்டு வரப்பட்ட சபாநாயகர் அசோக ரன்வல் அவர்களது கல்வி தகமை குறித்த கேள்விகள். இவரது கல்வி தகமை குறித்த விவரமான விடயத்தை நேற்றைய நாளின் செய்தி காணொலியிலே வழங்கியது. அவருக்கான கலாநிதி பட்டம் வழங்கப்பட்ட இந்த ஜப்பானிய பல்கலைக்கழகம் அப்படியான ஒருவர் தங்களுடைய கல்வி நிறுவனத்திலே கல்வி கேட்கவே இல்லை, அது முதுமானி பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. எனவே அப்படியான ஒருவர் தங்களிடம் கல்வி கேட்கவே இல்லை என்று குறிப்பிடுகிறார். இப்போது எங்களது கேள்வி, இந்த இலங்கையிலே பல்வேறு போலி கல்வி நிறுவனங்கள் அதுபோல போலி அமைப்புகள் இந்த கௌரவ கலாநிதி பட்டங்களை வழங்குவதுண்டு.
ஒரு பக்கம் இது கௌரவ கலாநிதி பட்டங்கள். அது போல சில போலி கல்வி நிறுவனங்கள் அரசாங்கத்தின் அனுமதியை பெற்றதாக கூறப்படுகின்ற, ஆனால் அதற்கு முறைகேடாக இந்த கல்வி தகுதியை கல்வி தகமையை வழங்குகின்ற நிறுவனங்கள் கூட இப்படியான கலாநிதி பட்டங்களை பணம் கொடுத்து வழங்குவது உண்டு. பல பேர் தாங்கள் எம்பிஏ செய்யாமலே எம்பிஏ, அதுபோல இந்த பிஹெச்டி செய்யாமலே டாக்டரேட் இப்படியான பட்டங்களை எடுத்துக்கொள்வது உண்டு. அப்படியான பட்டம் ஏதாவது இவர் எடுத்துக்கொண்டாரா? கௌரவ டாக்டர் பட்டத்தை யாராவது இப்பொழுதெல்லாம் பேஸ்புக்கிலே விளம்பரப்படுத்துவார்கள். அப்ளை நவ் அண்ட் கெட் அ பிஹெச்டி என்று சொல்லி அவர்கள் இங்கே குறிப்பிடுவார்கள். அந்த பிஹெச்டியை நாங்கள் விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளலாம். சில பல 10,000களிலிருந்து லட்சக்கணக்கு வரை இப்படியான விதவிதமான பணம் இருக்கிறது. அந்தந்த பல்கலைக்கழக இல்லாவற்றால் அந்தந்த அமைப்புகளின் பெயர்களோடு நாங்கள் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம். அப்படியான பட்டம் வந்து தான் இவர் எடுத்துக்கொண்டாரா என்ற கேள்விகள் பல இடங்களில் எழுந்திருக்கிற நேரத்தில் இப்போது இன்னும் ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் இவர் பெற்றுக்கொண்ட ரசாயனவியல் பட்டதாரிக்கான பட்டமும் உண்மையில் சரியான முறையில் பெறப்பட்டதானா என்பதை நிரூபிப்பதற்கான வழிமுறை. எனவே இந்த சபாநாயகரது கல்வி தகமை பற்றித்தான் பல்வேறு கேள்விகள் நேற்றைய நாளில் ஊடகவியலாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்டது. அப்போது இதை பற்றி பதிலளித்திருக்கின்ற அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளரும் இதை பற்றிய விடயத்தை இங்கே சொல்லும் போது, சபாநாயகர் அசோக சப்புமல் ரன்பல தன்னுடைய கல்வி தகமை தொடர்பாக இப்போது எழுந்திருக்கின்ற இந்த சர்ச்சைகள் குறித்து இன்னும் ஒரு சில நாட்களில் முழுமையான அறிக்கை ஒன்றை வெளியிடுவார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அரசாங்கம் இதை பற்றிய வெளிப்படையான அறிக்கையை முதல் தடவையாக இப்பொழுது அமைச்சரவை பேச்சாளர் மூலமாக வெளியிட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்கள் இதை ஆமா இல்லையான்னு நேரடியாக சொல்லவில்லை என்பதை பார்க்கிறோம். தமது உயர்கல்வி தகமை தொடர்பாக இப்போது எழுப்பப்பட்டிருக்கின்ற கேள்விகளுக்கு சபாநாயகர் விரைவில் உத்தியோகபூர்வமான அறிக்கையை வெளியிடுவார். அவரால் வெளியிடப்படுகின்ற அறிக்கைக்கு அமைவாகவே அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி உறுதி வழங்கியிருக்கின்றார் அமைச்சரவை பேச்சாளர். குறிப்பாக நலிந்த ஜெயதேச அமைச்சர் அவர்கள் சொன்ன விடயத்தின் அடிப்படையில் இப்போது வெளியாக இருக்கின்ற செய்திகள் உண்மையானாலும் போலியானவை என்றாலும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். எனவே இதன் அடிப்படையில் பெறுபர்களின் அடிப்படையில் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்ற அமைச்சர், இந்த கூற்றுக்கள் உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் அதற்கேற்ற நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் உறுதியாக எடுக்கப்படும் என்று உறுதி வழங்கியிருந்தார். ஆரம்பத்திலே சபாநாயகராக நாடாளுமன்ற இணையதளத்திலே கல்வி தகுதியாக இவரது தகமையானது கலாநிதி என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் கடந்த 3 நாட்களுக்கு முதல் இது அகற்றப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இது பற்றி தான் இப்பொழுது கேள்வி. எனவே இவர் உண்மையாக கலாநிதியாக இருந்தால் அதை அகற்றி இருக்க வேண்டிய தேவை இல்லைத்தானே என்ற கேள்வியை ஊடகவியலாளர் எழுப்பியிருந்த நேரத்தில் தான் அதுக்கான பதிலை இவ்வாறு வழங்கியிருக்கின்றார். இதேவேளையில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை, இந்த அரசு இறக்குமதி பற்றிய விடயங்களை பற்றி தெளிவுபடுத்திய அமைச்சரவை பேச்சாளர், அதற்கு பிறகு அவரிடம் இந்த மின்சார கட்டணத்தை 6 மாதங்களுக்கு எந்த விதமான சீர்திருத்தமும் இல்லாமல் பேணுவதற்கு பரிந்துரை வழங்கியிருக்கின்ற மின்சார சபையின் பணிப்பாளர்களின் திட்டம் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு என்ன ஆயிற்று என்பதுதான் ஊடகவியலாளர்களது கேள்வி. அப்போது மின் கட்டணத்தை 33 வீதத்தால் குறைக்க முடியும் என்ற அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்றும், வருகின்ற 6 மாதங்களுக்கு மின் கட்டணத்தை அதிகரிக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கை அரசாங்கத்தினால் எடுக்கப்படும் என்றும், அதன் பின்னர் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வகையில் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிடுகின்றார். எனவே இலங்கை மின்சார சபை விடுத்திருக்கின்ற பணிப்புரை இல்லாவிட்டால் அவர்களது பரிந்துரையின் அடிப்படையில் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டண சீர்திருத்தம் எதுவும் இல்லை என்று குறிப்பிட்டது. மின்சார கட்டணம் உயர்த்தப்படாது என்பதாக அரசாங்கம் பொருள் விளங்கிக் கொண்டிருப்பதாகவும், 6 மாதங்களுக்கு பிறகு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் குறைக்கப்படும் என்பதை இப்போது சொல்லப்படுகின்ற முக்கியமான விடயம். எனவே நம்பியிருப்போம், இன்னும் 6 மாதங்களுக்கு பிறகு மின்சார கட்டணம் குறைக்கப்படும், அதுவும் 33 வீதத்தால் குறைக்கப்படும் என்ற நம்பிக்கை அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. இன்றைய திகதியை குறித்து வைத்து அமைச்சரவை பேச்சாளர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இதுவேளை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று முன்தினம் இடம்பெற்ற கூட்டத்தின் போது இலங்கை ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை இலங்கை அரசாங்கம் இப்பொழுது மேற்கொண்டு வருவதாகவும், அந்த ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் சரியான திட்டத்தின் அடிப்படையில் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், ஊழல் எதிர்ப்பு விடயத்தில் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த விடயத்தை சரியான முறையில் கொண்டு நகர்த்த வேண்டும் என்றும் தன்னுடைய தெளிவான அறிக்கையில் சொல்கிறார். அதிலே பல்வேறு விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக அமெரிக்காவின் CIA தலையீடுகள் தொடக்கம் அமெரிக்கா ஈடுபடுத்தி வருகின்ற பல்வேறு விடயங்களோடு சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினமான கடந்த 9ஆம் தேதி மக்கள் ஆணையம் அனைவருக்கும் சமூகத்தின் எதிர்பார்ப்பை வெளிக்காட்டியுள்ளது என்று கருதுவதாகவும், ஒரு சமயம் யுத்தம் நிறைவு செய்யப்பட்டதன் காரணமாக மக்கள் ஆணை வெளிப்படுத்தப்பட்டது, இன்னொரு சமயம் நாட்டின் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்காக மக்கள் ஆணையின் பிரதான போக்கு பிரதிபலிப்பானது வெளிப்படுத்தப்பட்டது. எனவே அனைவரும் ஒன்று திரண்டு இந்த ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாட்டை வளமுள்ள நாடு ஒன்றாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டார். இந்த வளமான நாடு அழகான வாழ்க்கை என்பது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக ஜனாதிபதி தேர்தலில் குறிப்பிட்டது. அதன் போது அவர் நேற்றைய நாளில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது அரசாங்க அதிகாரிகள் மத்தியில் இடம்பெற்ற அந்த கூட்டத்தின் போது இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகள்
பிரதி அமைச்சர்கள் அதுபோல பல்வேறு அரச நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பங்களாக்கள், அரச பங்களாக்கள், விசும்பாய் என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்துக்கு சொந்தமான கட்டடங்கள், அதுபோல ஜனாதிபதி மாளிகைகள் என்பவற்றை பொருளாதார ரீதியாக நாட்டுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் பயன்படுத்துகின்ற திட்டங்களை இப்பொழுது கொண்டு செல்லப் போவதாக அவர் சொல்லியிருக்கின்றார். அதன்படி அரசாங்க மற்றும் அரசாங்க நிர்வாகத்துக்கும் மாகாண சபைகள், உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் கீழே இப்பொழுது இருக்கின்ற கொழும்பு 7 மற்றும் கொழும்பு 5 பகுதிகளில் 50 அரச பங்களாக்கள் காணப்படுவதாகவும், கொழும்பு, கண்டி, நுவரெலியா, மகியங்கனை, அனுராதபுரம், கதிர்காமம், யாழ்ப்பாணம், அம்பிலிப்பிட்டிய, பென்தோட்டை ஆகிய பகுதிகளில் ஜனாதிபதி மாளிகைகள் அமைந்திருக்கின்றன. இத்தனை இடங்களில் ஜனாதிபதி மாளிகைகள் இருக்கின்றன. இவற்றுள் அடிக்கடி ஜனாதிபதியினால் பயன்படுத்தப்படுகின்ற கண்டி, கொழும்பு ஜனாதிபதி மாளிகைகள் தவிர்ந்த ஏனைய அனைத்து மாளிகைகளும் தற்போது நகர அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் காணப்படுகின்ற பல நாட்டின் தலைவர்களும் பலரும் உத்தியோகபூர்வமாக இல்லங்களாக பயன்படுத்திய கொழும்பு 2 உள்ள விசும்பாய, பிரதமர் அலுவலகத்தின் கீழே காணப்படும் நுவரெலியாவில் உள்ள பிரதமருக்கான உத்தியோகபூர்வமான இல்லம், அதுபோல ஏனைய அரச பங்களாக்களை பொருளாதார ரீதியாக பயன்படுத்தக்கூடியதாக அரசாங்கம் பயன்படுத்திக் கொள்ளும் என்று குறிப்பிட்டிருப்பது உண்மையில் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். இதை அரசாங்கம் வெளிப்படையாக மக்களுக்கு இப்போது சொல்லியிருப்பதை போலவே வெளிப்படையாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு இதன் மூலமாக மக்களுக்கும் அரசாங்கத்துக்கு கிடைக்க போன்ற நன்மைகளை பற்றி பட்டியல் படுத்தப்பட வேண்டியது அவசியம். குறிப்பாக பல்வேறு தனியார் நிறுவனங்கள் இந்த அரசாங்க மாளிகைகளை தங்களுடைய பாவனைக்காக அரசாங்கத்திடம் வாடகை கொடுத்து இல்லாவிட்டால் குத்தகை கொடுத்து எடுத்துக்கொள்வதற்காக காத்திருப்பதாக சொல்லப்படுகின்ற வேளையில் அதை சரியான முறையில் அரசாங்கம் நிர்வாகம் செய்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்களும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அடுத்து இந்தியா செல்ல போகின்ற முயற்சிகளுக்கு இப்பொழுது தயாராகி இருப்பதாக தெரிகிறது. இந்தியா செல்வதற்கான அவருடைய நடவடிக்கைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதை பற்றிய செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. எதிர்வரும் 16ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்தியா நோக்கி பயணமாக இருக்கின்றார். இந்திய அரசாங்கம் விடுத்த அழைப்பை ஏற்றி அவர் முதல் தடவையாக ஒரு ஜனாதிபதியாக உத்தியோகபூர்வமான விஜயத்தை இந்தியா நோக்கி மேற்கொள்ள இருக்கின்றார். இதுவரை காலமும் ஜனாதிபதியாக பதவியேற்ற அவர் எந்த ஒரு வெளிநாட்டுக்கும் பயணித்ததில்லை என்பது இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும். இந்த விஜயத்தின் போது அவர் அந்த நாட்டு பிரதமர் நரேந்திர மோடியுடனான இருதரப்பு சந்திப்பின் போது இந்த புதிய அரசாங்கத்தின் கொள்கைகள் பற்றி தெளிவுபடுத்தவிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்திய பயணத்துக்கு பிறகு வருகின்ற ஜனவரி மாதம் முற்பகுதியில் அவர் சீனாவுக்கான பயணத்தை மேற்கொள்வார் என்று ஜனாதிபதி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முதலீடுகளை பெற்றுக்கொள்வது, இடைநிறுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிப்பது, கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக இந்த பயணத்தின் போது அவதானம் செலுத்தி இந்தியா வழங்கிய உதவிகளுக்கு நன்றி தெரிவித்து இன்னும் தொடர்ச்சியாக 2 நாடுகளுக்கு இடையில் எவ்வாறு சிரேகபூர்வமான உடன்படிக்கைகளை மேற்கொண்டு தொடர்ச்சியாக இந்த நட்புணர்வை பேடுவது என்ற விடயங்களை பற்றி சிந்திக்கப்படும் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறது. அதுபோல இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கைச்சாத்திடப்பட உள்ள புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் தொடர்பாக இந்திய அதிகாரிகளுடன் இப்போது கலந்துரையாடப்பட்டு வருவதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் குறிப்பிட்டுள்ளார். முக்கியமாக மின்சக்தி துறையில் இந்திய முதலீடுகள் பற்றி கூடுதலான கவனம் செலுத்தப்படும் என்று சொல்லி இங்கே கருதப்படுகிறது. இந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற மாநாட்டிலே வாகன இறக்குமதி தொடர்பாக இப்பொழுது வெளியே வருகின்ற கருத்துக்கள் பல பற்றியும் கேள்விகள் எழுப்பப்பட்டன. அப்போது வாகன இறக்குமதி தொடர்பாக மக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்குகின்ற பல்வேறு போலி பிரசாரங்களும் வதந்திகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. எந்த வகையான வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என்று உத்தியோகபூர்வமாக நிதியமைச்சு அறிவிக்கும் வரை அவற்றுக்கான வரையறைகளுடனேயே வாகனங்களுக்கான இறக்குமதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் என்று சொல்லி அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டிருந்தார். நாட்டில் உள்ள பொருளாதார நிலைமை, அதுபோல அரசாங்கத்தின் பொருளாதார இலக்கு மற்றும் அரசாங்கத்தின் கையிலே இருக்கின்ற வெளிநாட்டு பணம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே ஆழமான மதிப்பாய்வின் பிறகே வாகன இறக்குமதி குறித்த தீர்மானம் முன்பு எடுக்கப்பட்டது. இப்போது வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை தடுத்துவதற்கான தீர்மானம் இதன் அடிப்படையை கொண்டே முன்னிறுத்தப்பட்டுள்ளது. எனவே இப்போது வெளியே வருகின்ற செய்திகளைப் போல வாகன இறக்குமதிக்கான அனுமதி ஒரேயடியாக வழங்கப்படவில்லை. எவ்வகையான வாகனங்கள் முதலில் தேவைப்படுகின்றன என்ற முன்னுரிமையின் அடிப்படையிலேயே வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படும். அதுவரை மக்கள் போலி பிரசாரங்களுக்கு அகப்பட வேண்டாம் என்று சொல்லி மிக தெளிவாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச குறிப்பிடுகின்றார். இந்த அரிசி என்பது கட்டுப்பாட்டு விலையை தாண்டி அதிக விலைக்கு விற்கப்படுவது பற்றி பல்வேறு செய்திகள் வெளியாகி இருந்தன. அரிசி தட்டுப்பாடு பற்றிய விடயங்கள் பற்றியும் குறிப்பிடப்பட்டது. அரிசி மட்டுமல்லாமல் அத்தியாவசியமான பொருட்கள் இவையும் கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் குறித்த விலைக்கு மாறாக அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்கின்ற நபர்களுக்கு எதிராக அரசாங்கம் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அரிசி உட்பட ஏனைய அத்தியாவசியமான பொருட்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்ற செய்திகள் வெளியானால் அதை பற்றிய உறுதியான தகவல்கள் இருந்தால் உடனடியாக பொதுமக்கள் 1977 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக முறைப்பாட்டு அளிக்கலாம். இது நுகர்வோர் அதிகார சபையின் தொலைபேசி இலக்கம். எனவே அந்த துறையின் பணிப்பாளரான ஹேமந்த சமரகோன் இது பற்றிய விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார். இதன் அடிப்படையில் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை இப்பொழுது நிர்ணயிக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே இதன் அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும் என்று அரசாங்கம் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் தங்களாலான முறைப்பாடுகளை வழங்கலாம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். நேற்று
டிசம்பர் 10 சர்வதேச மனித உரிமைகள் தினம். இந்த மனித உரிமைகள் தினத்திலே தங்களது இழக்கப்பட்ட உறவுகள், தங்களது காணாமல் செய்யப்பட்ட உறவுகளை பற்றி ஞாபகப்படுத்தி தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்து இதுவரை உறுதியான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று அந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களது உறவினர்கள் நேற்றைய நாளில் பல்வேறு இடங்களில் தங்களுடைய கவன ஈர்ப்பு போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் நேற்று காலை 10 மணியளவில் யாழ்ப்பாண பொது நூலகம் ஒன்றில் இடம்பெற்றிருந்தது. பொதுமக்கள் இதன் போது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள், சிவில் அமைப்பினர், பொதுமக்கள் உட்பட பல பேரும் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். இன்று உலக மனித உரிமை தின நாள். ஆனால் எங்களுக்கு என்றுமே எங்களுக்கு கருப்பு தினம்தான். ஏனெனில் எங்கட பிள்ளைகள், காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள், சரணடைந்த குடும்பமா சரணடைந்த பிள்ளைகள், அது எங்கட பிள்ளைகள். எங்களுக்கு எப்ப எங்கட பிள்ளைகள் எல்லாம் வந்து சேரினமோ அன்றுதான் நாங்கள் இந்த தினங்களை எல்லாரையும் நாங்கள் அனுசரித்து நாங்கள் கொண்டாடுவோம். வவுனியாவிலும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் ஆர்ப்பாட்ட பேரணியை நடத்தியிருந்தார்கள். இதன் போது காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் தீச்சட்டியை கையில் ஏந்தியவாறு வவுனியா கந்தசாமி ஆலயத்துக்கு முன்பாக இந்த பேரணியை முன்னெடுத்தி தங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளது புகைப்படங்களை தாங்கி கண்ணீர் மல்க உணர்ச்சி பெருக்கோடு தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தியிருந்தார்கள். குறிப்பாக தங்களது காணாமலாக்கப்பட்ட உறவுகளை கண்டுபிடித்து தருகின்ற நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஈடுபட வேண்டும், சர்வதேச அமைப்புகள் இது பற்றி இன்னும் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி இருந்தது மிக முக்கியமான ஒன்று. டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரங்கள், அதாவது டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸ், இதற்கு அமைச்சரவை நேற்றைய நாளில் அனுமதி வழங்கியிருந்தது. வெகு விரைவில் இந்த டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் என்று. இந்த புதிய டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் வரை தற்போதைய முறையை தொடர்ந்து அமுல்படுத்த அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளை கருத்தில் கொண்டு இந்த டிஜிட்டல் சாரதி அனுமதி பத்திரம் விரைவில் மீண்டும் மக்களுக்கு வழங்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது. இது எப்போது ஆரம்பித்திருக்க வேண்டிய ஒன்று, ஆனால் இடைநடுவே தடைப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த வாகன சாரதி அனுமதி பத்திரங்களை பதிப்பிட்டு அச்சிட்டு வெளியிடப்படுவதிலேயே மிகப்பெரிய சிரமங்கள் எதிர்நோக்கப்பட்டிருந்தன. காரணம், அதற்கேற்ற மூலப்பொருட்கள் கிடைத்திருக்கவில்லை. எனவே இதன் அடிப்படையில் தான் இப்போது அரசாங்கம் முன்னின்று இந்த நடவடிக்கைகளை கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போது இந்த டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸ் கிடைப்பதன் மூலமாக பல்வேறு விஷயங்கள் ஒருங்கிணைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பல்வேறு அமைப்புகளுக்கு இடையிலும், பல்வேறு அமைச்சுக்களுக்கு இடையிலும், பல்வேறு திணைக்களங்களுக்கு இடையிலும் இந்த நடவடிக்கைகள், தரவுகள் பகிர்ந்து கொள்ளப்படும். இதன் அடிப்படையில் போக்குவரத்து குற்றங்கள், அதுபோல போக்குவரத்து நடைமுறைகள் ஆகியவை ஒரு சீரமைக்கப்படும் என்று சொல்லி கருதப்படுகிறது. குறிப்பாக வாகன சாரதிகள் மூலமாக எடுக்கப்படுகின்ற இந்த தரவு ஒருங்கிணைப்பு மூலமாக வீதிகளில் இடம்பெறுகின்ற விபத்துக்களை கணிசமான அளவு கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் என்றும், முறையற்ற வாகன ஓட்டுநர்களை தவிர்த்துக் கொள்ளலாம். அதுபோல வாகன சாரதிகள் மீது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளை இன்னும் இறுக்கமாக ஒருமுகப்படுத்தி கொண்டு செல்லலாம் என்பதுதான் இந்த தரவுகள் மூலமாக பெறப்படக்கூடியது. இப்போது எங்கள் கைகளிலே 2 விதமான வாகன சாரதி அனுமதி பத்திரங்கள் இருக்கின்றன. ஒன்று மிக பழைய வாகன சாரதி அனுமதி பத்திரங்கள், கருப்பு வெள்ளையிலே. அதுக்கு பிறகு கடலிலே கொண்டு வரப்பட்ட வாகன சாரதி அனுமதி பத்திரங்கள், அவையும் டிஜிட்டல் முறைதான், ஸ்கேன் செய்யப்படக்கூடியவை. ஆனால் இதைவிட தரவுகள் ஒன்றிணைக்கப்பட்ட புதிய டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸ் என்பது புத்தம் புதிதாக அனைவருக்கும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இப்போது பயன்பாட்டில் உள்ள அனைத்து வாகன சாரதி அனுமதி பத்திரங்களையும் மீட பெற்றுக்கொண்டு இந்த டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸ் அனைவருக்கும் சேர்த்து வழங்கப்படும் என்பதுதான் இன்றைய நாளில் இப்போது எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற ஒரு விடயம். எனவே தொழில்நுட்பம் நல்ல விடயங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும். அதுவும் வீதி விபத்துகளில் ஏராளமானோர் இறந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வருடத்தில் இலங்கையில் ஆயிரக்கணக்கான வீதி விபத்துகள் இடம்பெறுகின்றன, நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் வீதி விபத்துகள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. எனவே அதை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு பொருத்தமான, ஆரோக்கியமான, ஒழுக்கமான வாகன சாரதிகள் இருக்க வேண்டுமாக இருந்தால் தண்டனைகள் இறுக்கமாக்கப்பட வேண்டும். அதற்கு இப்படியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது தவறே கிடையாது. இதோட தொழில்நுட்பம் என்பது எவ்வளவு மோசடிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை கடந்த காலங்களில் பல்வேறு பதிவுகள் மூலமாக நான் காண்பித்திருந்தேன். எப்படியெல்லாம் ஏமாற்றி எங்களிடமிருந்து பணம் கொள்ளையடிக்கப்படுகின்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி எங்கள் கண்களுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டுகின்றார்கள்.
ஹேக்கர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இணைய ஊடுருவிகள் மூலமாக பல்வேறு மோசடிகள் இடம்பெற்று வருகின்றன என்று சொல்லியிருந்தேன். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முதல் வாட்ஸ்அப் ஹேக்கிங் என்பது மீண்டும் ஒரு தடவை பிரபலமாக பேசப்பட்டது. பெரிய அரசியல்வாதிகள், பணக்காரர்கள் ஆகியோரது வாட்ஸ்அப் மூலமாக ஊடுருவி இதன் அடிப்படையில் பணத்தை கோரி பெற்றுக் கொள்கின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. பின்னர் சாதாரண மக்களிடமிருந்து வாட்ஸ்அப்களை ஹேக் செய்து இதன் மூலமாக மிரட்டி பணத்தை பெறுகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. ஆனால் அண்மையில் நுகேகொட பகுதியில் உள்ள ஒருவரது வங்கிக் கணக்குக்குள் ஊடுருவி அதிலிருந்து 40 லட்சம் ரூபாயை மோசடி செய்ததாக ஒரு நபரை தேடி போலீசார் வலைவிரித்திருந்தார்கள். இவர் கடைசியாக கைது செய்யப்பட்டிருந்தார். கொலனாவி பிரதேசத்தைச் சேர்ந்த தொழில்நுட்ப அறிவு மூலமாக இந்த விடயங்களை செயற்படுத்தி மோசடிகளில் ஈடுபட்டு வந்தார் என்ற அடிப்படையில் ஒருவரை கைது செய்திருக்கின்றார். நுகேகொட பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்ற விசாரணை பிரிவுக்கு முறைப்பாடு ஒன்றை அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இப்போது அவரிடமிருந்து போதிய விசாரணைகளை நடத்தி விளக்கங்களை பெற்றுக் கொள்ளும் வரை வருகின்ற 19ஆம் தேதி வரை அவரை விளக்கமறியல் வைக்குமாறு நேற்று கொழும்பு பிரதான நீதிவான் தில்நகமகே உத்தரவிட்டிருக்கிறார். முறைப்பாட்டாளரது கணக்கு இலக்கங்களை பெற்றுக்கொண்ட இந்த சந்தேக நபர் கணினி தரவு அமைப்பின் மூலமாக முறைப்பாட்டாளரின் வங்கிக் கணக்குக்குள் நுழைந்து 40 லட்சம் ரூபாவை மோசடி செய்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார்கள். சந்தேக நபர் தனக்கு நெருக்கமான குழு ஒன்றோடு சேர்ந்து இந்த மோசடி சம்பவத்தை செய்திருப்பதாகவும் மோசடியாக பெறப்பட்ட பணம் சந்தேக நபர் அந்த கைது செய்யப்பட்டிருக்கின்ற கொரோனாவி நபரின் 5 வங்கிக் கணக்குகளில் இப்போது பகிர்ந்து வரவு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே கணினி குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் இப்பொழுது தரவுகளை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இதன் அடிப்படையில் தான் நீதவான் இதற்கான விளக்கமறியல் உத்தரவை வழங்கியிருக்கிறார். எனவே தயவு செய்து உங்கள் வங்கிக் கணக்குகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அதைவிட மிக முக்கியமாக அண்மை காலத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு வங்கிகளால் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகின்ற விடயம் ஓடிபி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்களது வங்கி கணக்குகள் இப்பொழுதெல்லாம் கையிலே மொபைலிலேயே நாங்கள் வைத்திருப்பதன் காரணமாக மிகப்பெரிய அவதானத்தோடு நாங்கள் கையாள வேண்டியது முக்கியமாகிறது. அதுபோல உங்கள் கிரெடிட் கார்ட்ஸ் மற்றும் இணையம் மூலமான உங்களது வங்கி கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் மிகுந்த அவதானமாக இருங்கள். இன்னும் 2 செய்திகள். கேஸ் சிலிண்டர் சின்னம் என்பது அண்மை காலத்தில் கடந்த தேர்தல்களில் பயன்படுத்தப்பட்ட ஒரு சின்னம். இந்த கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே கடந்த பொது தேர்தலிலே புதிய ஜனநாயக முன்னணி போட்டியிட்டிருந்தது. இதிலே ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தோர், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவைச் சேர்ந்தோர் என்று பல பேர் ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்டிருந்தார்கள். இந்த கேஸ் சிலிண்டர் சின்னத்தின் தலைமையிலான இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கி இருந்தவர் தேர்தலில் போட்டியிடாத முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. எனவே இதில் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிகள் 2 கிடைத்திருந்தன. அதில் ஒன்றில் கடந்த தேர்தல் முடிந்தவுடனேயே உடனடியாக தன்னை நியமித்துக் கொண்டார் இந்த கட்சியின் உரிமையாளராக, இந்த சின்னத்தின் உரிமையாளராக கருதப்படுகின்ற ரவி கருணாநாயக்க. இந்த கட்சி, அதாவது புதிய ஜனநாயக முன்னணியின் உரிமையாளராக கருதப்படுகின்ற ரவி கருணாநாயக்க தன்னை தேசிய பட்டியல் மூலமாக முதலில் நுழைத்துக் கொண்டார். இந்த கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே 3 ஆசனங்கள் வெல்லப்பட்டன. இதன் அடிப்படையில் 2 தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிகளில் ஒன்று இப்பொழுது வழக்கறிஞரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவருமான ஃபைசர் முஸ்தபாவுக்கு வழங்கப்படும் என்று சொல்லி இப்போது அறிய வருகிறது. பிரபல சட்டத்தரணி, ஜனாதிபதி சட்டத்தரணியான ஃபைசர் முஸ்தபாவுக்கு வழங்கப்படும் என்று இப்பொழுது அறிய வருகிறது. ஃபைசர் முஸ்தபா அவர்களது நியமனம் குறித்து தேர்தல் ஆணைக்குழு இன்னமும் வர்த்தமானி அறிவித்தலை மேற்கொள்ளாத நிலையில் ஃபைசர் முஸ்தபா ஊடகங்களுக்கு தன்னை கட்சி இவ்வாறு தெரிவு செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார். ஃபைசர் முஸ்தபா ஒரு சிரேஷ்ட தொழில்சார் சட்டத்தரணியாக இருக்கின்ற ஒருவர். 2004ஆம் ஆண்டு முதல் தடவையாக நாடாளுமன்றத்துக்கு கண்டி மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர் 2015ஆம் ஆண்டு மீண்டும் தேசிய பட்டியல் மூலமாக தெரிவாகி இருந்தார். இந்த தெரிவு செய்யப்பட்ட காலங்களிலேயே அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக, அதுபோல மாகாண சபைகள் பொது நிர்வாக அமைச்சராக, இது மட்டுமல்லாமல் சுற்றாடல் துறை பிரதி அமைச்சராக, சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சராகவும் கடமையாற்றி இருக்கின்றார். இப்போது தேசிய பட்டியலில் உள்ளடக்கப்பட்ட ஃபைசர் முஸ்தபா அவர்களை தவிர இந்த கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே பல முக்கியமான முன்னாள் சிரேஷ்ட அரசியல்வாதிகள் பல பேரது பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன, அதுபோல் ஐக்கிய தேசிய கட்சியின் ரவி கருணாநாயக்க மற்றும் தரத்த அத்துக்கூரல் ஆகியோரது பெயர்களும் அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தன. இது மட்டுமல்லாமல் இந்த தேசிய பட்டியல் மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் சட்ட ரீதியாக உள்ளே வர முடியாவிட்டாலும் கூட ஏதோ சட்ட நுணுக்கங்களை பயன்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வந்துவிடக் கூடும் என்று சொல்லி தகவல்களும் இருந்த நிலையில் இப்போது ஃபைசர் முஸ்தபாவின் பெயர் நியமனமானது அந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாக தெரிகிறது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் சட்ட திட்டங்களின் அடிப்படையில், இந்த தேர்தல் சட்டங்களின் அடிப்படையில் தேசிய பட்டியல் மூலமாக வரக்கூடியவர்கள் இருந்தால் ஒன்று தேசிய பட்டியலில் ஒவ்வொரு கட்சிகளும் நியமித்த 29 பேரில் ஒருவராகவோ இல்லாவிட்டால் தேர்தலில் போட்டியிட்டு தோற்ற ஒருவராகவோ இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே விதிமுறை. இதன் அடிப்படையில் அந்த பட்டியலில் வர முடியாமல் இருக்கின்ற, அந்த 2 விதமான பட்டியலிலும் வர முடியாமல் இருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருக்கின்ற சட்ட நுணுக்கங்களை பயன்படுத்தி வந்து விடுவார் என்ற பேச்சுக்கள் வந்திருந்த நிலையில் இப்பொழுது ஃபைசர் முஸ்தபா 2வது தேசிய பட்டியல் உறுப்பினராக சிலிண்டர் சின்னத்தினால் வழங்கப்பட்டிருப்பதானது பல்வேறு கேள்விகளுக்கான பதில்களை தற்காலிகமாகவது நிறுத்தியிருப்பதாக தெரிகிறது. அண்மை காலமாக நாட்டிலே இடம்பெற்று வருகின்ற பல்வேறு அரசாங்கத்துக்கு எதிரான விடயங்களுக்கெல்லாம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பெயர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம்.
இருக்கிறோம். எனவே இந்த விடயத்தில் இப்போது தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி ஒன்றுக்கான கேள்வி இல்லாமல் போயிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. அவதானித்திருப்போம். தொடர்ந்து இந்த நாடாளுமன்றத்தின் நடவடிக்கைகள், அடுத்த நாடாளுமன்றத்தின் அமர்வின் போது இன்னும் பல விடயங்கள் புதிதாக பேசப்படலாம், இல்லாவிட்டால் சொல்லப்படலாம் என்று நம்பப்படுகிறது. இப்படி இருக்கும்போது இறுதியாக ஒரு செய்தி, சிரிப்பதற்கும் சில விடயங்கள் இருக்கத்தானே வேண்டும். அண்மையில் நடைபெற்று முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திகாமடுள்ள தேர்தல் மாவட்டத்தின் வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி கூறி புதிய ஜனநாயக முன்னணி சார்பாக, இதுவும் சிலிண்டர் சின்னம் தான், இந்த சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ALM அதாவுல்லா இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இப்பொழுது முறைப்பாடு செய்திருப்பதாக ஒரு செய்தி. கல்முனையில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிராந்திய அலுவலகத்தில் அவர் தன்னுடைய முறைப்பாட்டை நேற்றைய நாளில் பதிந்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழுவிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை கவனத்தில் கொள்ளப்படவில்லை என்று கருதியே தான் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் வந்திருப்பதாக சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்ட அதாவுல்லா குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அதாவுல்லா தான் இப்போதைய அரசாங்கத்தை தேர்தல் மேடைகளில் இது போர்ட் போட்ட ஒரு வண்டி, எனவே கவனமாகத்தான் ஓடும், வீதிகளில் இருப்போர் அவதானம் என்று சொல்லி தொடர்ச்சியாக சொல்லி வந்ததையும் இங்கே சுட்டிக்காட்டிக் கொண்டு இந்த செய்திகள் நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை பற்றி எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அதுபோல கேள்விகளையும் நீங்கள் தாராளமாக வழங்கலாம். மீண்டும் ஒரு செய்தியில் சந்திப்போம். நன்றி.